إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات அளவற்றல்லாரும் நிகரற்றின்படியுமாகிய அல்லாஹின் திருநாமத்தை அறிமுகம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபிதாபின்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவட்டுமாக. கணித்துக்குரிய பெரியோர்களே மற்றும் கணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நமக்கு ரமதானுடைய மாதத்தை அடைய செய்தான். நாம் பேசிக்கொண்டுதான் இருந்தோம் ரமதானுடைய மாதத்தை வரவேற்பதற்காக. இன்று நாம் இந்த ரமதானுடைய மாதத்துடைய பெரும் அளவை நாம் கடந்தோம். நமக்கு இருக்கக்கூடிய நாட்களே மிக சொற்பமான நாட்களாக இருக்கின்றது. உண்மையாகவே இந்த மாதத்தை அடைந்து இந்த கடந்த நாட்களில் அல்லாஹு தஆலாவை வணங்கி வழிபட்டு தங்களுடைய பாவங்களை மன்னித்து தேடிக்கொண்டவர் உண்மையாகவே அவர் பாக்கியசாலியாக இருப்பார். இந்த மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவ மன்னிப்பை தேடாமல் அதே போக்கில் அதே அலட்சியத்தில் வாழ்ந்து எப்படி ரமதானுக்கு முன்னால் இருந்தாரோ அதே நிலையில் தான் இருந்து வாழக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் அவருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இருக்கக்கூடிய நாட்களாவது அல்லாஹு தஆலாவிடம் மன்னிப்பை தேடி நன்மைகளை அவர் விரைந்து செய்து அல்லாஹு தஆலா பொது மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அந்த பட்டியலில் அவரும் தன்னுடைய பெயரை அமைத்துக் கொள்ள வேண்டும். வினித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம் அனைவர்களுக்கும் தெரியும் இந்த ரமதானுடைய மாதத்தில் சிறப்புக்குரிய ஒரு அமல் என்று பார்க்கும் பொழுது நோன்பு. அந்த நோன்புடைய இலக்கையும் அந்த நோன்புடைய லட்சியத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 183 மற்றும் 84வது வசனத்தில் சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் மீது நோன்பு எப்படி உங்களுக்கு முன்னால் சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம், என்ன இலக்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறும் பொருட்டு நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகிவிடுவீர்கள் என்ற என்ன அல்லாஹு தஆலா இதை கடமையாக ஆக்கியிருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த வசனத்தை முடித்த பிறகு அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது ஐயாமம் மஅதூதாத், சில குறிப்பிட்ட நாட்களே. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் முஃமினாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ரமதானில் மனிதன் ஏற்படக்கூடிய அவன் பெறக்கூடிய சிரமம், பெறக்கூடிய சச்சரவு, அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் அல்லது சிரமங்கள், இது அனைத்தையும் ஒரு வார்த்தையில் அல்லாஹு தஆலா போக்கக்கூடிய நிலையில குறிப்பிடுகின்றான். நீ நினைக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் என்பது ஐயாமம் மஅதூதாத், இது குறிப்பிட்ட நாட்கள், ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வசனத்தில் தெரியப்படுத்துகின்றான். இந்த வார்த்தையில் என்ன படிப்பை நமக்கு என்று இந்த ஜுமாவில் நாம் பார்க்கலாம். ஐயாமம் மஅதூதாத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ரமதானுடைய மாதம் எப்படி என்றால் குறிப்பிட்ட சில நாட்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது முதல் விஷயம், இந்த குறிப்பிட்ட சில நாட்களே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு 11 மாதத்தை உண்ணுவதும் பருகுவதும் தன்னுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் அனுமதித்தான். ஆனா இந்த ஒரு மாதம் என்று வரும் பொழுதே மனிதன் ஜாபுக்கு போறான், அவருடைய தொழிலுக்கு செல்கின்றான், அவனுடைய வேலைக்கு செல்கின்றான், படிப்பு அல்லது மற்ற தன்னுடைய ஒரு தாம்பத்திய உறவு, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையுடைய உறவும், இப்படிப்பட்ட விஷயத்தில் அவன் சிரமத்தை உணர்கின்றான். ஒரு மாதம் என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? ஒரு மாதம் இவ்வளவு சிரமங்கள் வருமா? இதே போல சில நேரத்தில் ஒருவன் சண்டையிடும் பொழுதோ அல்லது அவன் பேச்சுவார்த்தையில் கடுமையாக பேசும் பொழுதும் நாம் நோன்பாளி என்று நம்மை நினைவுபடுத்தும் அளவுக்கு இன்னி சாயிம், உங்களுடன் சண்டையோ சச்சரவை யாராவது செய்தார் என்றால் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள், நோன்பாளியாக இருக்கின்றாய்,
கொஞ்சம் பொருந்திக்கொள். இப்போ இப்படி அனைத்து விஷயங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவதும், நீதமாக நாம நேர்மையாக நம்முடைய வியாபாரங்களை செய்யக்கூடிய விஷயத்துல சில நேரத்தில் நமக்கு சிரமங்களும் இன்னல்களும் சில துன்பங்களும் நம்ம உணரலாம். முழுக்க சாப்பிட்டு கொண்டிருந்தவன் இந்த ஒரு மாசம் என்னால் முடியலே என்ற ஒரு சிரமங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை கொண்டு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் என்னுடைய அடியானே, உனக்கு நான் 11 மாதத்தை நான் அனுமதித்திருக்கின்றேன். உண்ணுவதற்காக, சாப்பிடுவதற்காக, உன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த ஒரு மாதத்தை எனக்காக நீ கட்டுப்படுத்திக் கொள். இதுவும் என்ன, என்னுடைய நலனுக்காக கிடையாது, முழுக்க உன்னுடைய நலனுக்காக தான். இறையச்சம் பெரும் பொருட்டு தக்வாவுடைய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இந்த ஒரு மாதத்துடைய ட்ரைனிங்கை நீ எடுத்துக்கொண்டா என்றால், பயிற்சியை நீ எடுத்துக்கொண்டா என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இறையச்சம் என்ற அந்த தக்வா வந்துவிடும். இருக்கக்கூடிய சிரமங்கள் இன்னல்களை நீ பொறுத்து கொண்டு இருப்பாயாக. சில குறிப்பிட்ட நாட்கள் தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் தெரியப்படுத்துகின்றான். அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், சிரமங்களோ அல்லது மற்ற பயணத்துடைய கலைப்பு, இது அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இது சொற்பமான நாட்கள் தான் என்று நாம் இதை தெரியப்படுத்திக் கொண்டு அமல்களை நாம் ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால் உண்மையாகவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களாக நாம ஆக முடியும். அதே போன்று இந்த ஐயாமம் மஅதூதாத் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட சில நாட்கள், இதில் பெறக்கூடிய உபதேசம், இந்த அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை நமக்கு ஒரு தர்பியத்திற்காக, நம்மை பண்படுத்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக ஆக்கியிருக்கின்றான். இதை கொண்டு 11 மாதம் எப்படி நீ வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு வாழ்க்கை முறையையும் ஒரு நெறிமுறையும் கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த ரமதான் வந்திருக்கின்றது. ஆக மனிதனே, இந்த குறிப்பிட்ட சில நாட்கள் தான் இருக்கின்றது. இதில் உன்னை பயிற்சி ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய அடியானாக மீதமுள்ள 11 மாதத்தை நீ வாழ்ந்து கொள்வாயாக என்று நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். அல்லாஹ் அக்பர். மனிதன் பாவங்களை செய்யும் பொழுது அவனுக்கு இன்பம் இருக்கின்றது. ஆனால் அந்த இன்பம் என்பது ஒரு நொடி இன்பம் தான். அதுவே ஒரு நன்மையை செய்யும் பொழுது மனிதனுக்கு சிரமம் ஏற்படுகின்றது, கஷ்டப்படுகின்றான். வீட்டை விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். தன்னுடைய காலையில் இருந்து மக்ரிப் வரை அவன் தாகத்தையும் பசியையும் அவன் போக்காமல் சபராக இருக்க வேண்டும். இது சிரமங்கள் இருக்கின்றது. ஆனால் இதற்கு மத்தியில் அல்லாஹு தஆலாவுடைய தரப்பிலிருந்து நமக்கு அருள் இருக்கின்றது. ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், தன்னுடைய இச்சைக்காக பாவங்களில் ஈடுபடுகின்றான் என்றால் அந்த பாவம் என்பது அல்லது அந்த இச்சையோ அந்த இன்பம் என்பது, பாவத்துடைய இன்பம் ஒரு நொடி தான், ஒரு செகண்ட். அந்த காரியத்தை அவன் செய்து விட்டான் என்றால் அவ்வளவுதான், முடிந்துவிடும். அதுவே அந்த பாவத்துடைய தண்டனை, பாவம் அவருடைய பட்டியலில் பதிவாகி விடுகின்றது. அந்த கரை அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது, கரும் புள்ளி வைக்கப்படுகின்றது. அதுவே நாம் செய்யக்கூடிய அமல்கள், நன்மையான அமல்கள் நமக்கு சிரமமாக இருக்கலாம், நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய பிரதிபலனை பார்க்கும் பொழுது இந்த கஷ்டம், களைப்பு, சோர்வு கடந்துவிடும். ஆனால் செய்த நன்மை நமக்கு அல்லாஹு தஆலாவிடம் இதற்குரிய சிறந்த கூலி நமக்கு பெற்றுத் தரும். அதாவது இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் உபதேசம் செய்யும் பொழுது, மனிதனே, சொற்ப இன்பத்திற்காக, ஒரு நொடி இன்பத்திற்காக பாவம் செய்யாதே. ஏனென்றால் அந்த இன்பம் சென்றுவிடும். ஆனால் இந்த பாவத்துடைய குற்றம் உன்னுடைய பட்டியலில் பதிவாகிவிடும். அதே போன்று மனிதனே, சிரமங்களை கொண்டு, சிரமம் இருக்கின்றது என்பதற்காக நன்மையான விஷயத்தை நீ விட்டுவிடாதே. சிரமம் என்பது கடந்துவிடும், களைப்பு என்பது சென்றுவிடும், உனக்கு திரும்ப உற்சாகம் வந்துவிடும். ஆனால் இந்த சிரமத்திற்காக நீ அமல் செய்தாயே, அந்த அமல் உனக்கு நிலையாக நன்மை பெற்று தரும் என்று நமக்கு உபதேசம் செய்கின்றார். அப்போ இந்த ரமதான் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ற இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலான விஷயத்தையே நமக்கு, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு காலையிலிருந்து இரவு வரை, இந்த மக்ரிப் வரை நீங்கள் உங்களை அல்லாஹ் அனுமதித்த விஷயத்தை உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அதை தடுத்துக் கொண்டு வாழக்கூடிய அல்லாஹு தஆலா நமக்கு ஆற்றலை ஏற்படுத்துகின்றான் என்றால், இந்த மாதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தர்பியத்து, உன்னால் ஹலாலான ரிஸ்கை தடுத்துக் கொள்ள முடியும் என்றால், அல்லாஹ் முற்றிலுமாக தடுத்த ஹராமான ரிஸ்கை முழுமையாக உன்னால என்ன செய்து கொள்ள முடியும், விலகி கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னால இந்த ஹலாலான அனுமதிக்கப்பட்ட உணவுகளை உன்னால இந்த நேரத்தில் தடுத்துக் கொள்ள முடியும் என்றால், ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை உன்னால் முற்றிலுமாக தடுத்துக் கொள்ள முடியும் என்று இந்த ரமதான் நமக்கு தர்பியத் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆக சொற்பமான இன்பத்திற்காக பாவத்தை செய்து நம்முடைய அந்த பாவத்துடைய விளைவுகளை நாம் ஆகிவிடக் கூடாது. சிரமம் இருக்கின்றது என்பதற்காக நன்மைகளை நாம் விட்டுவிடக் கூடாது. மாறாக சிரமம் இருந்தாலும் நன்மையில் நாம் ஈடுபட வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும். சிரமங்கள் கடந்துவிடும், களைப்பு நமக்கு சென்றுவிடும், திரும்பவும் அல்லாஹ் தஆலா நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவான்.
ஆனால் அந்த அமலை செய்த அந்த நம்மளுடைய பிரதிபலன், அதனுடைய நன்மை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். மறுமையில் நமக்கு சிறந்த கூலி எல்லாம் ஏற்படுத்துவான். இந்த இம்மையிலும் மறுமையில் அதற்குரிய பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆக சொற்பமான இன்பத்திற்காக மனிதன் பாவம் செய்துவிட்டு தனக்கு அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது என்ற இந்த ஐயாம மஅதூதாத் குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த உலகமும் இப்படிதான், உனக்கு சில நாட்கள் தான். இந்த உலகத்தில் உனக்கு சிரமங்கள் என்று இருக்கும். அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்தில் உனக்கு சில நேரத்தில் நெருக்கடிகளோ சிரமங்களோ சோர்வோ ஏற்படும். ஆனால் அடியானே, கொஞ்சம் சபராக இருந்து இந்த உலகத்தில் அல்லாஹை வணங்கி வழிபட்டுக்கொள், உனக்கு இம்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி நிச்சயம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா விடுகின்றான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்களுடைய இரட்சகனை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வாருங்கள், எதுவரை உங்களுக்கு மௌத்து வந்து விடாதோ. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் பார்க்கும் பொழுது நம்முடைய மௌத்து வரை சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த மௌத்தும் என்ன, சில நாட்கள் தான். இந்த உலகமும் என்ன, மறுமைக்கு நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அதற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் சொற்பமான நாட்கள் தான். ஆக எப்படி இந்த ரமதானுடைய மாதம் கடந்து விடுகின்றதோ, விரைந்து நாம் வரவேற்றோம். இப்பொழுது 3வது ஜும்மாவில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் அக்பர். இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையும். இங்கு வாழ்கின்றோம், திடீரென்று நேரம் வந்துவிடும். மனிதனுக்கு நேரம் வந்து விட்டதென்றால் எதையும் அவன் பிற்படுத்த முடியாது, அவனால் முற்படுத்தவும் முடியாது. இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வ லா யஸ்தக்திமூன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்திருக்கின்றான். ஆக இருக்கக்கூடிய வாழ்க்கை அது சொற்பமான, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான். எவ்வளவு நாட்கள் நாம் வாழ்வோம் என்று தெரியாது. நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் எத்தனையோ பேர் முந்தைய ரமதானில் இருந்தார்கள், கடந்த ரமதானில் நம்முடன் இருந்தார்கள். நம்முடைய சஹரிலும் சரி, இஃப்தாரிலும் சரி, தராவிலும் சரி, மற்ற தானதரம் செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, அனைத்திலும் கலந்து கொண்டார்கள். இன்று அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு வாய்ப்பு முழுமையாக முடக்கப்பட்டது. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த ரமதானை பெற்றிருக்கின்றோம். இந்த ரமதானில் இருக்கக்கூடிய நாட்கள் சில நாட்கள் தான் நமக்கு சிரமப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த ரமதானுடைய நாட்களில் நாம் அதிகமாக அமலை ஈடுபடுத்திக் கொண்டு இதன் மூலமாக படிப்பினை, இந்த உலகமும் என்ன, சில நாட்கள் தான் நாம அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் நாம் அல்லாஹு தஆலாவை வணங்கி வழிபடக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். மௌத் என்று வந்துவிட்டதென்றால் அல்லாஹு தஆலாவிடம் நாம் நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக செல்ல இருக்கின்றோம். அந்த நாட்களுக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமத்தை மறுமைக்குடைய சிரமங்களிலும் அந்த துன்பங்களிலும் அந்த தண்டனைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சிரமத்தை அவன் அடைந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாத ஒரு அற்பமானதாக கருதுவான். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸுல் குதுசி, அல்லாஹு தஆலா ஒரு அடியானை கொண்டு வர செல்வான். அந்த அடியான் இந்த உலகத்தில் அவனுக்கு மாறு செய்து அல்லாஹு தஆலாவை நிராகரித்த ஒரு காஃபிராக இருப்பான், முஷ்ரிக்காக இருப்பான், கொண்டு வரப்படுவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இந்த உலகத்துடைய சகல சௌபாகியங்களையும் ஆடம்பரத்தையும் அனுபவித்தவன். அவனுக்கு வலியும் ரணம் என்பதே தெரியாது, சிரமம் என்பதே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அல்லாஹு தஆலா அவனை சிபகத்தின் வாஹிதா, ஒரு நரகத்தில் அவனை ஒரே ஒரு முக்கி எடுப்பான். நரகத்தில் அவனை ஒரு முக்கி எடுப்பான். ஒரு நிமிடம் கூட அவன் இருக்க மாட்டான். எடுத்து அல்லாஹ் தஆலா அவனிடம் கேட்பான், உலகத்தினி உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மையை அடைந்தாயா? உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏதாவது ஒரு வசதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நீ அடைந்தாயா என்று கேட்கும் பொழுது, அந்த அடியான் யார்? இந்த உலகத்தில் சிரமமே பார்க்காதவன், எல்லா வசதி வாய்ப்புகளையும் அனுபவித்தவன், தான் விரும்பிய வாழ்க்கை வாழ்ந்தவன். அவன் கூறுவான், இன்பம் என்றாலே எனக்கு தெரியாது, மகிழ்ச்சி என்பதே நான் பார்க்கவில்லை, நான் எப்பொழுதுமே நான் மகிழ்ச்சியாக இருந்ததே நான் பார்க்கவில்லை என்று கூறுவான். எப்படிப்பட்டவன்? ஒரே ஒரு தடவை, ஒரு நொடி கூட இருக்காது, ஒரே ஒரு அல்லாஹு தஆலா அவனை நரகத்தினுடைய அந்த தண்டனையில் முக்கி எடுக்கும் பொழுது இந்த நிலை. அதுவே அதே ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இன்னொரு அடியானை கொண்டு வர சொல்லுவான். அந்த அடியான் இந்த உலகத்துடைய எல்லா சிரமங்களையும் அனுபவித்தவன். எப்படிப்பட்ட கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ மனிதனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நெருக்கடியான சிரமமான வாழ்க்கை, எல்லா விதமான நோய், எல்லா விதமான சிரமங்களையும் அனுபவித்தவன் இந்த உலகத்தில். அவனை விட மிக மோசமானவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க மாட்டான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியான் அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். அந்த அடியானை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளில் ஒரே ஒரு தடவை அவனை உள்ளே நுழைவித்து எடுப்பான். பிறகு அவரிடம் கேட்கப்படும், உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிரமத்தையோ கவலையையோ வலியையோ ரணத்தையோ நீ உணர்ந்தாயா என்று கேட்கப்படும். அந்த மனிதன் கூறுவான், மா ரைது கத், நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சிரமத்தையும் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு என்று எந்த ஒரு நஷ்டமோ துன்பமோ துயரமோ என்று எனக்கு ஏற்பட்டதே கிடையாது என்று கூறுவான்.
அல்லாஹ் அக்பர். சஹீஹான முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சிரமங்கள் நாம் ஏற்பட்டாலும், இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும், மறுமையுடைய அந்த நரகத்துடைய இருக்கக்கூடிய வேதனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒரு நொடி கூட நாம சுப்ஹானல்லாஹ் அந்த நரகத்துடைய நெருப்பை நாம அந்த தண்டனையை நாம் பாதுகாக்க முடியாது, நம்மை நாம அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. அதே போன்று இந்த உலகத்தில் எவ்வளவு சிரமங்கள் நாம, எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாலும், எவ்வளவு அனுபவித்தாலும், சொர்க்கத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்றால், அல்லாஹ்வை வணங்கி வெளிப்படக்கூடிய விஷயத்தில் நாம் சிரமத்தையும் கவலையையும் நமக்கு கஷ்டத்தையும் உணர்கின்றோம் என்றால் அந்த கஷ்டத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இது அல்லாஹுக்காக செய்யப்படக்கூடியது. ஒவ்வொரு சிரமத்திற்கும் அல்லாஹு தாலாவிடம் எனக்கு கூலி இருக்கின்றது என்ற ஈமானுடன் நாம் செய்தோம் என்றால் அது சில நாட்கள் தான் ஆக இருக்கும். இந்த வாழ்க்கையும் சில நாட்களாக தான் இருக்கும். அதே போன்று இந்த சில நாட்களுடைய எடுத்துக்காட்டு அல்லது இதனுடைய படிப்பினை ஐயாம மஅதூதாத் என்று சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய நாட்கள் தான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்பு மற்றும் ரமதானுடைய படிப்பினையில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நாம முன்னால் பார்க்கும் பொழுது மனிதன் அவனுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தையோ அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய முன்னால் கடக்கக்கூடிய அந்த நாட்களை பார்க்கும் பொழுது ஏதோ நீண்ட நாட்கள் இவன் வாழ்வான் என்று நினைத்துக் கொண்டு கற்பனைகள் செய்கின்றான், லட்சியத்தை நிர்ணயிக்கின்றான், என்னென்னவோ முயற்சி செய்கின்றான், எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்று என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான். எனக்கு நீண்ட வாழ்க்கை இருக்கின்றது. அதுவே மனிதன் கொஞ்சம் திரும்பி அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அவன் 20 வயசை கடந்தான், 30 வயசை கடந்தான், 50 வயசை கடந்தான், 60 வயசை விட கடந்து விட்டான். இவ்வளவு நீண்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனே என்று கவலை கொண்டு என்ன நான் முற்படுத்தினேன், இவ்வளவு நான் 50 60 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், 30 40 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு வருடத்தை இவ்வளவு ஆயுளை கொடுத்திருக்கிறான், இதில் என்ன சாதித்தேன் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. மனிதன் முன்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கின்றது என்று கவலை கொள்கின்றான் அல்லது சந்தோஷம் அடைகின்றான். அவன் கொஞ்சம் பின்னாடி அவன் திரும்பி பார்க்கும் பொழுதுதான் தெரிகின்றது அவனுடைய ஆயுளில் அல்லாஹ் அக்பர் பெருமளவை அவன் கடந்து விட்டான், அவனுடைய மௌத்து நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று பிறகுதான் அவன் உணரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்றுதான் ரமதானுடைய மாதம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே கடந்து விட்டது. இப்பொழுதுதான் நாம் பிறையை பார்த்தோம், ஆனால் அல்லாஹ் அக்பர் பாருங்கள் அரை மாதம் கடந்து விட்டது. இதே போன்றுதான் வரக்கூடிய நாட்கள் அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு சரியான முறையில் நம்முடைய இந்த நேரத்தை நாம் செலவழித்தோம் என்றால் கண்டிப்பாக கடந்த நாட்கள் அல்லாஹு தஆலா உடைய மன்னிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போன்றுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் ஒரு 40 வருடத்தை கடந்து விட்டேன், 50 வருடத்தை கடந்து விட்டேன் என்றால் என்னுடைய ஆயுளில் ஒரு 60-70 வயது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் பைன 60 வ 70, 60 இருந்து 70 வயசு தான். ஓ கலீலும் மா யதஜாவஸ், ரொம்ப சொற்பமானவர்கள் தான் அதை தாண்டி செல்லக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையுடைய பெரும் வயதை நான் கடந்து விட்டேன். இருக்கக்கூடிய நாட்களாவது நான் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக ஆகிவிட வேண்டும் என்று நாம் கவலை கொள்வது என்பது இந்த ரமதானுடைய மாதம் கடக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மாதம், இந்த ரமதானுடைய மாதம் சொற்பமான நாட்கள் தான் நம்மை தர்பியத்திற்காக வந்திருக்கின்றது. இந்த தர்பியத்தை பெற்றுக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ இந்த மாதம் அல்லது குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன? மனிதன் ஒரு விஷயத்தை சம்பாதிக்க வேண்டும், ஒரு விஷயத்தை அடைய வேண்டும், இலக்கை அவன் பெற வேண்டும் என்று நாடினால் அவனுக்கு சில நாட்களே போதும் அல்லது சில நொடிகள் போதும். ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் என்றால் மனிதனுக்கு நீண்ட நாட்கள் தேவையில்லை, அவனுக்கு சில நாட்கள் இருந்தாலே அவன் அதை சாதித்து விடுவான். யார் ஒரு லட்சியத்தை கொண்டு, ஒரு இலக்கை கொண்டு, ஒரு எய்மை கொண்டு வாழக்கூடிய மனிதன், அவனுக்கு சில நாட்களும் சில நேரங்கள் கொடுத்தாலும் என்ன, அவன் பெரிய விஷயத்தை சாதிக்கக்கூடியவனாக இருப்பான். ஏன்? அவன் இலக்கையும் லட்சியத்தை கொண்டு வாழக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு மனிதன் இலட்சியம் இல்லாமல், இலக்கில்லாமல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எப்படி மனிதர் கால்நடைகள் சாப்பிடுகின்றதோ அதே போன்று இவன் சாப்பிடுகின்றான், எப்படி அவர்கள் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்கின்றார்கள் அதே போலதான் இங்கு மனிதன் இச்சை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த ஒரு நோக்கமும் லட்சியமும் இல்லாமல் வாழ்கின்றான் என்றால் அவனுக்கு 100 வருடம் கொடுக்கப்பட்டாலும், 100 ஆயுசு அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவனால் எதையும் சாதிக்க முடியாது. அப்போ இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 30 நாட்கள் எண்ணிக்கை கூடிய குறிப்பிட்ட நாட்கள் தான். இந்த நாட்களில் உன்னை நீ சீர்படுத்திக் கொள்ள முடியும், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று நீ முன் வந்தால் உன்னால் சாதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற முடியும், நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்க முடியும், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள முடியும். எப்பொழுது நீ முடிவெடுத்தால், நீ முன் வந்தால். இல்லை என்றால் இப்படிப்பட்ட எத்தனையோ ரமதான் வந்தாலும் உன்னால நீ எதுவுமே சாதிக்க முடியாது. ரமதானில் சீர்படுத்தாதவன், ரமதானை தன்னை தனக்காக பதப்படுத்திக் கொள்ளாதவன், அவன் ஆயுள் வயசு கொடுக்கப்பட்டாலும் எதையும் சீர்படுத்த மாட்டான்.
இது நமக்கு படிப்பினையாக இருக்கின்றது. நாம் சாதிக்க வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்க வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை பெற வேண்டும் என்றால் நம்முடைய இலக்கு இருக்கணும், நமக்கு லட்சியம் இருக்கணும். முடிவெடுத்து தான் நாம அப்பொழுதுதான் செய்ய முடியும். இல்லை, வயசு முழுவதும் கொடுக்கப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படியே கடந்துவிடும், எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. கடைசியாக இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய படிப்பினைகளை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ரமதான் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றது உன்னை நீ சீர்படுத்திக் கொள்வதற்காக. இந்த உலகத்தில் எத்தனையோ சிரமங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சோதனை களமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நெருக்கடிகளும் எல்லா விதமான தடைகளை நீக்கி உனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், உன்னை நீ சீர்படுத்திக் கொள்வாயாக என்று. இதை சீர்படுத்திக் கொள்ளக்கூடியவன், இதனுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவனுக்கு இந்த மாதம் அவனுக்கு ஒரு வசந்த காலமாக இருக்கும். இந்த மாதம் அவனுக்கு ஒரு பூக்காலமாக இருக்கும். அதுவே இந்த மனிதன் கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் தன்னை சீர்படுத்திக் கொள்ளாமல் அவன் வாழ்கின்றான் என்றால் அவனுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வயசை கொடுத்தாலும் சரி, அவன் தன்னை சீர்படுத்திக் கொள்ள மாட்டான். இந்த ரமதானுடைய மாதம் கணிச்சுக்குரிய அல்லாஹ்வியார்களே, நமக்கு நம்மை பண்படுத்த, நம்மை சீர்படுத்த வந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தை விரைந்து நாம சிறந்த அமல்களை செய்வதற்காக விரைந்து செல்ல வேண்டும். அதில் நமக்கு நோன்பு இருக்கின்றது, தஹஜ்ஜுடைய தராவியுடைய தொழுகை இருக்கின்றது, தானம் செய்யக்கூடிய சதகாத்துகள் மற்றும் கடமையான ஜக்காத்துகள் இருக்கின்றது. இப்படி என்ற நன்மையான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம். இதை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் என்றால் நாம் சரியான ஒரு சிந்திக்கக்கூடிய நமக்கு அறிவுள்ளவர்கள் என்ற ஒரு அடையாளம். இல்லை, வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை விட ஒரு மடையன் யாருமே இருக்க மாட்டான். அல்லாஹ் கொடுத்து விட்டு நீ அனுபவி, இதை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்ன பிறகு நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் தான் நஷ்டவாளியாக இருப்போம். இந்த விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றான், மாதமாக வைத்திருக்கின்றான். மாற்றத்தை நோக்கி நாம் வர வேண்டும். இந்த மாதம் நம்மை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றது, நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்றது. என்ன, நாம் இந்த மாதத்தை அதன் பிரகாரம் தான் வரவேற்றுமா? இந்த மாதத்தை நாம் என்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வேன், அல்லாஹ்விடம் கேட்டு நான் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வேன், என்னுடைய அமல்களை நான் அதிகப்படுத்திக் கொள்வேன், நான் என்னுடைய தவறான அல்லது மற்ற தீய செயல்களை நான் விட்டுவிடுவேன் என்ற எண்ணத்துடன் நாம் வரவேற்றோம் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களாக நாம் ஆக முடியும் இன்ஷா அல்லாஹ். இல்லை, இதே போன்று நம்முடைய வாழ்க்கையை எடுக்கின்றது என்றால் ரமதான் வந்து கொண்டுதான் இருக்கும், நமக்கு ரமதானுடைய வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. அதுவும் கிடைத்தாலும் அந்த ரமதானுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினோமா என்றும் நமக்கு தெரியாது. பிறகு அல்லாஹு தஆலாவுடைய அந்த அருள், அந்த கருணை, மன்னிப்பு பொது மக்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நாம் நிராசைப்படுத்தப்பட்டோம் என்றால் நம்மை விட நஷ்டசாலியாக இருப்பார். நம்மை விட ஒரு கை சேதமாக கூடியவர் யாராக இருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹு தஆலா வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வஃபி குல்லி லைலா. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவும், இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் யாருடைய பெயர் நரகத்தினுடைய பட்டியலில் பதிவாகிவிட்டதோ அவரை அல்லாஹு தஆலா விடுதலை செய்கின்றான் என்று வருகின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில், மன்னிப்பு பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் அலட்சியமாக இருந்து விட்டோம் என்றால் எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைத்து விட்டது, இவனை தவிர என்று சொல்லப்படும் பொழுது அந்த நிலை அல்லாஹ் நாடக்கூடாது. அந்த நிலை நமக்கு வந்து விட்டது என்றால் நம்மை விட நஷ்டசாலியாக யார் இருப்பார்? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா நீங்க சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் இவனை தவிர என்று சொல்லப்பட்டதென்றால் அல்லாஹ் அக்பர், அதைவிட ஒரு துர்பாக்கியம், அதைவிட ஒரு நஷ்டம் யாருக்கு இருக்கும்? இந்த விஷயத்தை கவலை கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இருக்கக்கூடிய சொற்பமான நாட்கள். இந்த நாட்கள் நமக்கு நம்முடைய ஆயுளை நனவுபடுத்துகின்றது. இருக்கக்கூடிய நாட்கள் சொற்பமான நாட்கள் தான். எப்பொழுது மலக்குல் மௌத் வருவார்கள் என்று தெரியாது. வரும் பொழுது நம்முடைய நிலை ஈமானுடைய நிலையில் நமக்கு மௌத் ஆக வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு ஜுமாவுடைய உரையிலும் முதல் வசனம் ஓதப்படக்கூடிய விஷயம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், எப்படி அவனுக்கு அஞ்ச வேண்டுமோ. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹு தஆலா, அல்லாஹ் அக்பர், நீங்கள் உங்களுக்கு மரணம் என்று வந்தால் முஸ்லிம்கள் இல்லாமல், ஈமான் இல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம். என்ன அர்த்தம் அன்புக்குரியவர்களே? மலக்குல் மௌத் வந்து ரூஹை பிடுங்கும் பொழுது உன்னிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஈமான் இருக்கின்றதா என்று நீ உன்னை பார்த்துக்கொள், உன்னை மறுபரிசீலனை செய்து கொள் என்று நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய வசனம். இந்த மாதம் நமக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் நாம் சிறந்த அமல்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு நல்லடியார்களாக ஆவதற்காகவும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையான விஷயங்கள் அல்லது தவறான சில விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு நன்மையான விஷயத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய சொற்பமான நாட்கள், அல்லாஹ் அக்பர், அது யாருக்கு கிடைக்குமோ, யார் இந்த மாதத்தில்
முழுமையாக பெறுவார்களோ இல்லையோ என்று யாருக்கும் தெரியாது. வரக்கூடிய நாட்கள் மிக சொற்பமான நாட்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் விரைந்து இந்த விஷயத்தில் நம்மை சீர்படுத்திக் கொண்டு அல்லாஹு தாலாவிடம் இன்னும் நாம் வீரியமாக நம்முடைய அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். கடைசி 10 வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி அல்லது அவர்களுடைய உழைப்பு பார்க்கும் பொழுது இன்னும் பன்மடங்கு கடுமையாக ஆகிவிடும் என்று ஹதீஸ்கள் வருகின்றது. தங்களுடைய இடுப்பை இறுக்கி அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். எதற்காக? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக. அப்போ நம்முடைய இருக்கக்கூடிய நாட்கள், நமக்கு கடைசி 10 நாட்கள் வர இருக்கின்றது. அந்த நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய உடலை அல்லாஹு தாலாவுக்கு வணங்கி வெளிப்படக்கூடிய விஷயத்தில் பதப்படுத்திக் கொண்டோம். நமக்கு இருக்கக்கூடிய நாட்களை நாம இபாதத் செய்வதற்கும் வணக்க வழிபாடு செய்வதற்கும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இல்லை என்றால் முழு வருடத்தையும் படுத்துக் கொண்டிருந்தவன் தஹஜ்ஜுதில் எழுந்து தொழுக வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் அவனால் தொழுக முடியாது. அப்படியே எழுந்து நின்றாலும் அவனால கவனத்துடன் தொழ முடியாது நிலை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில நாம ஆகிவிடக் கூடாது. அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து இதில் யாரெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய விடுதலை பிரமாணத்தை பெற இருக்கின்றார்களோ அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கியல் புரிவானாக. அவனுடைய ரஹமத்தை பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா நமக்கு சிறந்த ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுத்தல்வானாக. நரகத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய வசதியிலும் அல்லாஹு தாலா அபிவிருத்தியும் பெருக்கத்தை ஏற்படுத்தி அதை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களும் ஏழை எளிய மக்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் நாம் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கல் புரிவானாக. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் சீர்படுத்துவானாக. குறிப்பாக முஸ்லிம் நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் சிரமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதோ, எதிரிகளுடைய தாக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதோ, அல்லாஹு தாலா அந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் அதை மாற்றி விடுவானாக. முஸ்லிம் சமுதாயத்தை, முஸ்லிம் நாட்டு மக்களுக்கும் அல்லாஹு தாலா பாதுகாப்பையும் அமைதியும் ஏற்படுத்துவானாக. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு நிலையை அவர்களை ஏற்படுத்தி அல்லாஹு தாலாவை வணங்கி வெளிப்படக்கூடிய வாக்கியத்தை அனைவரும் கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.